ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சோ யூனிட் 8ல தமிழக வரலாறும் மரபும் பண்பாடும் டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு ஒரு நிறைய டாபிக்ஸ் பார்த்தாச்சுல. இப்ப இன்னும் ஒரு 3-4 டாபிக் தான் இருக்கு. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும், அதாவது ஒரு பெரிய பார்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு எனக்கு வந்து கதை மாதிரி சொல்லுங்க, கதை மாதிரி சொல்லுங்க. கதை மாதிரி அதெல்லாம் வந்து ஹிஸ்டரி அதுலலாம் நீங்க படிப்பீங்க. ஹிஸ்டரியில படிக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா வேணும். இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேக்ட் மட்டும்தான். ஏன்னா 40ல இருந்து 45 கொஸ்டின் வரைக்கும் குரூப் 1லயே கேட்கறாங்க. எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அப்படின்னா யூனிட் 8ல இருந்து மட்டுமே 40ல இருந்து 45 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. இதுல நீங்க கதை மாதிரி படிக்கிறதுல வந்துட்டு எந்த யூஸ்மே கிடையாது. எதுக்குன்னா ஹிஸ்டரி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ஹிஸ்டரி டாபிக் வந்து ஒரு சில டாபிக் மட்டும் தான் வரும். அதுல நீங்க வந்து கதை மாதிரி படிக்கணும் அப்படின்னா வெறும் இதுல பிற்காலத்தோட இது இப்படி ஆரம்பிச்சாங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் வரும். அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அது வந்து கதை மாதிரி சொல்றதுக்கு அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபேக்டா படிங்க. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு லைனுமே நீங்க ரொம்ப முக்கியமா படிக்கணும். சரியா? சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெளிநாட்டவரோட குறிப்புகள். சரியா? ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன். இது படிக்கும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல போடுங்க. காஞ்சிபுரத்துல ஓகே, ஒரே நிமிஷம். புனித பயணங்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர். இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ புனித பயணங்களின் இளவரசர் அப்படின்னு சொன்னாலே யார் அப்படின்னா யுவான் சுவாங். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னா யுவான் சுவாங். சரியா? இது வந்துட்டு புனித பயணங்களின் இளவரசர் என அழைக்கப்படுபவர். இவர் யாரோட ஆட்சி காலத்துல காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேவா? முதலாம் நரசிம்மன் காலத்துல, அதாவது கிபி 610ல காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்திருப்பாரு. சோ அந்த வழியா வரும்போது அவர் தரை வழியாக வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு, பல இடங்கள்லாம் வந்துட்டு காஞ்சிபுரத்துல தங்கி இருந்து படிச்சுட்டு கடைசியா தரை வழியா அவரோட நாட்டுக்கு வந்து போயிருப்பாரு. சரியா? தானேஸ்வரம், பாதாபி, காஞ்சிபுரம் இடங்களில் தங்கி இந்த இடங்களெல்லாம் தங்கிட்டு அப்புறமா இவர் என்ன பண்ணுவாரு, தரை வழியாவே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு, அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்பி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்து உயர்கல்விக்காக காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகைக்கு வருகை தந்தார். ஒரே நிமிஷம். ஓகே, பாருங்க. இவர் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு ஏன் வந்தாரு அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்து உயர்கல்விக்காக காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகைக்கு வருகை தந்திருப்பார். சரியா? கேள்வி எப்படி வரும் அப்படின்னா கடிகைக்கு வருகை அதாவது யாரோட ஆட்சி காலத்துல, முதலாம் நரசிம்மன் ஆட்சி காலத்துல வருகை தந்த வரலாற்று அறிஞர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்தை வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 7 புனித தலங்கள்ல இதுவும் ஒண்ணு, காஞ்சிபுரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் சொன்ன இந்த வாக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். காஞ்சிபுரமும் ஒன்று. சரியா? புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காஞ்சி நகரத்தை பற்றி யுவான் சுவாங்கின் வர்ணனை பாருங்க. மிக பெரிய அழகிய நகரம். ஓகேவா? 6 மைல்கள் சுற்றளவு கொண்டது. அங்கு 100 புத்த சமய மடாலயங்கள் இருந்தன. இது வந்து என்ன, 10,000 புத்த துறவிகள் வந்து வாழ்ந்தனர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. சரியா? சோ இந்த ஒரு இது வந்து என்னது, இந்த ஒரு டயலாக் நீங்க பார்த்தோன்னே என்னது, இவர் வந்து யுவான் சுவாங் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா காஞ்சிபுரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது யுவான் சுவாங். இது வந்து சீன வரலாற்று அறிஞர். ஓகே, சீன வரலாறு. அடுத்தது சோ யுவான் சுவாங்க பத்தி இவ்வளவுதான். யுவான் சுவாங் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க, யாரோட ஆட்சி காலத்துல இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தாங்க, எங்க வந்திருந்தாங்க, ஏன் வந்திருந்தாங்க. ஓகேவா? சோ யுவான் சுவாங் அப்படின்றவங்க கிபி 640ல காஞ்சிபுரத்துக்கு வருகை தராங்க. யாருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனோட ஆட்சி காலத்துல காஞ்சிபுரத்துக்கு வருகை தராங்க. அவங்களோட அதாவது இவர் வந்து புனித பயணங்களின் இளவரசர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. புனித பயணங்களின் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா யுவான் சுவாங். அடுத்தது காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகைக்கு வருகை தராரு. ஏன் அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு
உயர்கல்விக்காக காஞ்சிபுரத்துக்கு வராங்க. ஸோ காஞ்சிபுரம் வந்துதான் என்னன்னு சொல்லுவாங்க, கல்வி நகரம். ஓகேவா? ஸோ புத்தகயா, காஞ்சி போன்ற ஏழு புனித தலங்கள்ல காஞ்சிபுரமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, காஞ்சிபுரம் அப்படின்னா யுவான் சுவாங். காஞ்சிபுரத்தை பத்தி சொன்ன வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு கேட்டா யுவான் சுவாங். சரியா? காஞ்சி நகரத்தை பற்றி யுவான் சுவாங் அதான் மிகப்பெரிய அழகிய நகரம், 100 புத்த மடையாளங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் இவர் தான். அடுத்தது வந்து மார்கோ போலோ. மார்கோ போலோ வந்து வெனிஸ் நகர பயணி அப்படின்னா இத்தாலி நாட்டு பயணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வெனிஸ் நகர பயணி அப்படி இல்லைன்னா இத்தாலி நாட்டு பயணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ. சீன வரலாற்று ஆசிரியர் அப்படின்னா யுவான் சுவாங். ஓகே, இந்த வரலாற்று ஆசிரியர்கள் பத்தி படிக்கும் பொழுது அந்த ஒரு ஆர்டர் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, யாரோட ஆட்சி காலத்துல வந்தாங்க, எங்க வந்தாங்க, எந்த நகரத்தை பத்தி என்ன சொன்னாங்க. ஓகேவா? இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இவரு மார்கோ போலோ வந்துட்டு முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட ஆட்சி காலத்துல 2 தடவை எங்க வந்திருப்பாரு, காயல்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்திருப்பாரு. ஓகேவா? 2 தடவை. அதே மாதிரி காயல் சிறந்த நகரம், இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, காயலுக்கு வந்தனால அது என்ன சொல்வாரு, காயல் சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காயல் என்னும் துறைமுக நகர் அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்த விறுவிறுப்பான, ஓகே, அந்த காயல் துறைமுகம் வந்துட்டு கப்பல்கள் நிரம்பி இருந்த அரேபிய சீன கப்பல்கள், சீன நாட்டு கப்பல்கள் நிரம்பி இருந்த ஒரு விறுவிறுப்பான இடம். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அங்க வந்துட்டு ரொம்ப வேகமா நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா என்று கூறினார். பாண்டிய அரசு இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மணிக்கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என்று கூறினார். சரியா? சோ பாண்டிய அரசு வந்துட்டு இலங்கை நாட்டோட சேர்ந்து முத்துக்களையும் மணிக்கற்களையும் நிறைய வந்துட்டு உற்பத்தி செஞ்சுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேவா? காயல் அப்படின்னா மார்கோ போலோ, காஞ்சிபுரம் அப்படின்னா யுவான் சுவாங். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சொல்லியிருப்பாரு, இவர் வந்துட்டு என்னன்னா அங்க நடந்த வணிகம் வந்து ரொம்ப நேர்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்லியிருப்பாரு. சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசு, ஓகே, இந்த வணிகம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வந்துட்டு ரொம்ப சிறப்பா நேர்மையான முறையில வந்துட்டு அங்க நடந்துச்சு எங்க அப்படின்னா பாண்டிய அரசை வந்து பாராட்டி இருப்பாரு. ஓகே, அடுத்து அவரோட குறிப்புகள்ல வந்து உடன்கட்டை ஏறுதலும் உடன்கட்டை ஏறுதல் சதின்னு சொல்லுவாங்க. சோ இத பத்தின சில குறிப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, வாட்ஸ்அப். ஓகே, வாட்ஸ்அப் அப்படின்றவர் ஒரு இஸ்லாமிய வரலாற்று அறிஞர். வாட்ஸ்அப் அப்படின்றவர் ஒரு இஸ்லாமிய வரலாற்று அறிஞர். ஓகேவா? இவரு யார் காலத்துல வந்தாரு அப்படின்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு, தமிழகத்துக்கு வந்திருப்பாரு. இது வந்து 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அவற்றில் 1400 குதிரைகள் பாருங்க, 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் வந்து காயல்ல ஏனைய இந்திய துறைமுகங்களும் இறக்குமதி பண்ணாங்க. குதிரை எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணாங்க, அந்த வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிருப்பாங்க. அதுல 1400 குதிரைகள், இது ரொம்ப முக்கியமானது, ஜமாலுதீன் பொறுப்பில். ஓகேவா? இவர் தான் வந்துட்டு அந்த 1400 குதிரைகளையும் பார்த்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி 1400 குதிரைகள் வந்து ஜமாலுதீனோட வளர்ப்புல வளர்ந்த குதிரைகள். அந்த குதிரையோட விலை எவ்வளவு பாருங்களேன், சொக்க தங்கம். அந்த சொக்க தங்கத்தை என்ன சொல்லுவாங்க, தினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 220 தினார்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஜமாலுதீனோட வளர்ப்புல வளர்ந்த குதிரைகள் 1400 குதிரைகளோட விலைகள் வந்துட்டு விலை வந்து எவ்வளவுனா சராசரி விலை சொக்க தங்கத்தினாலான 220 தினார்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காயல் துறைமுகத்தில் உள்ள அரேபிய குதிரை வணிக நிறுவனம் மாலிக் உல் இஸ்லாம், அந்த அரேபிய நிறுவனத்தின் குதிரை வணிகர் ஜமாலுதீன். ஓகேவா? அதாவது இப்போ இவர் வந்துட்டு 1400 குதிரைகளோட உரிமையாளர் இல்லையா, அவர் அந்த நிறுவனம் பேர் வந்து மாலிக் உல் இஸ்லாம். ஓகேவா? அந்த அரேபிய நிறுவனத்தின் குதிரை வந்து குதிரை வணிகர் யாருன்னு கேட்டா ஜமாலுதீன். ஓகேவா? அடுத்தது இவருமே வந்துட்டு பாண்டியர்களோட வணிகம் குறித்த செய்திகளை அவரோட குறிப்புல வந்து எழுதியிருக்காரு. மார்கோ போலோ வாட்ஸ்அப், இப்ப 2 பேருமே வந்துட்டு ஒரு கூற்று வந்து சொல்லியிருப்பாங்க.
சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் பாண்டிய அரசர்கள் குதிரைக்காக முதலீடு செய்தனர். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பாண்டிய அரசர்களோட குதிரையோட உற்பத்தியை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? குதிரை ஏன் வந்துட்டு அங்க அவ்வளவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு இந்த 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 வாக்கியம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் பாண்டிய அரசர்கள் குதிரைக்காக முதலீடு செய்தனர். ஓகேவா? ஏன் முதலீடு செய்யறாங்க குதிரைக்காக? அங்க நிறைய போர் வந்து அடிக்கடி போர் நடக்கிறதுனாலயும் சம்பிரதாயங்கள் வந்து நிறைய பண்றதுனாலயும் அங்க குதிரை தேவைப்பட்டுச்சு. இது யாரோட கூற்று அப்படின்னா மார்கோ போலோ மற்றும் வாசப் ரெண்டு பேரோட கூற்று. ஓகேவா? அடுத்தது அல்பெருனி. அல்பெருனி பாருங்க, இவர் ஒரு அரேபிய வரலாற்று ஆசிரியர். ஓகேவா? அல்பெருனி அப்படின்றது அரேபியர். ஓகேவா? சோ அல்பெருனி அப்படின்றது அரேபிய வரலாற்று ஆசிரியர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டிய ஏரிக்கரை தடுப்பணையை கண்டு வியந்தார். அவர் வந்து என்னது, அவர் கட்டின ஏரிக்கரையை பார்த்து ரொம்ப வந்து வியப்பா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனை தன் பயண குறிப்பில் எங்கள் மக்கள் அதனை கண்டு வியப்படைவார்கள், ஆனால் அதனை அவர்களால் விவரிக்க இயலாது, அது போன்ற ஒன்றை அவர்களால் கட்ட இயலாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் கட்டிய ஏரிக்கரையை பார்த்து என்ன பண்ண ரொம்ப வியப்பா அடைஞ்சிட்டு என்னோட மக்கள் வந்து இதை பார்த்து வியப்பு தான் அடைவாங்க, ஆனா அது மாதிரி எங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, ஓகே. அடுத்தது அடுத்தது இப்போ பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள் பத்தின தகவல்கள் வந்துட்டு 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து யாருக்குமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து கிடைச்சது. சோ பிற்கால சோழரசை தோற்றுவித்த முதல் அரசன் யாருன்னு கேட்டா விஜயாலயன். ஓகேவா? அவர் என்ன பண்ணுவாரு, தஞ்சையில வந்துட்டு தஞ்சை வந்து கைப்பற்றுவார். யாருன்னா முத்தரையர்களிடம் இருந்து. ஓகேவா? முத்தரையர்களிடம் வந்து போர் புரிந்து தஞ்சையை கைப்பற்றுவார். எந்த ஆண்டுனா கிபி 850 வந்து கைப்பற்றுவாரு. சோ அங்க கைப்பற்றிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க ஒரு துர்கை அம்மன் கோவில வந்து கட்டுவாரு. ஓகேவா? துர்கை கோவில் வந்து எங்க கட்டுவாருன்னா தஞ்சாவூர்ல கட்டுவாரு. சரியா? சோ சங்க காலத்துக்கு உறையூர்ல வந்து சிற்றரசர்களா இருந்த அரசர்கள் தான் வந்து இப்போ சோழ அரசு அப்படின்னு சொல்றாங்க, சோழர்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, விஜயாலயன் வந்துட்டு பிற்கால சோழ அரசை தோற்றுவிச்சாங்க. தோற்றுவிச்சதுக்கு அப்புறமா தஞ்சை வந்து யார்கிட்ட இருந்து பறிக்கிறாங்க அப்படின்னா முத்தையர்கள் வந்து தஞ்சாவூரை வந்துட்டு போர் புரிஞ்சு அதுல இருந்து கைப்பற்றாங்க. அங்க வந்து ஒரு துர்கை அம்மன் கோவில கட்டுறாங்க. தலைநகர் வந்து இப்போ பிற்கால சோழர்களோட தலைநகர் எதுன்னு கேட்டா தஞ்சாவூர். சரியா? ஏன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அங்க தலைநகரை அமைக்கிறாங்க. ஓகேவா? சோழ ஆட்சி வந்துட்டு ஒரு மன்னர் ஆட்சி தானே. அவங்க மன்னர், அதுக்கப்புறமா அவங்க பையன் ஆட்சி செய்யற மாதிரிதான் வருது. சோ விஜயாலய சோழனின் மகன் வந்து ஆதித்த சோழன். ஆதித்த சோழன் வந்துட்டு பல்லவ மன்னன் ஆதித்த சோழன். இவரும் என்ன பண்ணுவாரு, அரசர்களோட வேலையை அதானே, போயிட்டு அடுத்த நாட்டு கூட சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றுறது. அந்த மாதிரி அபராஜித பல்லவனை வந்து என்ன பண்ணுவாரு, போர் புரிஞ்சு தொண்டை மண்டலத்தை வந்து கைப்பற்றிடுவாரு. சரியா? தொண்டை மண்டலத்தை கைப்பற்றுவார் யாரு, ஆதித்த சோழன் வந்து இணைச்சிருவாரு. பிற்கால சேர மரபினர் தென்னிந்தியாவின் பெரும் இவங்க ஏன் வந்துட்டு பேரரசு சோழர்கள் அழைச்சாங்க அப்படின்னா ஈழம், இலங்கை இது எல்லாத்தையும் கைப்பற்றி கடாரம் இந்த பெரிய பெரிய பகுதிகள்லாம் வந்துட்டு கைப்பற்றதுனாலதான் வந்து பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா சோழர்கள் பத்தின தகவல்களை வந்து முக்கியமா நம்மளுக்கு அவங்களை பத்தின தகவலை வந்து நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கல்வெட்டுகள்ல இருந்து தான் வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? கல்வெட்டுகள் தான் வந்து நமக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றிருக்கும். அடுத்தது சோழ மன்னனான ஆதித்ய சோழனின் மகன். இப்போ ஃபர்ஸ்ட் விஜயாலயன் பார்த்தோம். அதுக்கப்புறம் விஜயாலயனுக்கு அப்புறம் யாரு, முதலாம் ஆதித்ய சோழன் வந்து பார்த்தோம். அதாவது விஜயாலயனோட பையன் ஆதித்த சோழனுக்கு அப்புறம் இப்ப முதலாம் பராந்தகன். இவரை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, முதலாம் பராந்தகன் அப்படின்னாலே உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். சோ இவரை பத்தின தகவல்ல சொல்ற கல்வெட்டு எதுன்னு கேட்டா உத்திரமேரூர் கல்வெட்டு. சரியா?
மேக்சிமம் சோழர்களை பத்தி சொல்றது வந்து உத்திரமேரூர் கல்வெட்டா இருக்கும். அடுத்தது பாண்டிய நாடு. இவர் பராந்தகன், முதலாம் பராந்தகன் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மதுரை கொண்டான், மதுரை பிளஸ் மதுரை ஈழம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படின்வாங்க. மதுரை அப்படின்னா பாண்டிய நாட்டின் மீது, மதுரை மீது போர் தொடுத்து என்ன பண்ணுவாங்க, மதுரையை கைப்பற்றதுனால மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈழம் அதாவது மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படின்னா இலங்கை பாண்டியரசர்களின் கூட்டுப்படைகளை வென்று இலங்கையும் மதுரையும் ஆட்சி போர் புரிந்து அதை கைப்பற்றினால என்ன சொல்றாங்க, முதலாம் பராந்தகன் அப்படின்னு சொல்றாங்க. ஈழ மன்னன் 5ஆம் காசியப்பனை வெள்ளூர் என்பதில் தோற்கடித்தார். இவரை தோற்கடித்துதான் என்ன பண்றாங்க, இலங்கையை கைப்பற்றாங்க. அதனாலதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, மதுரையும் ஈழமும் கொண்டான் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு. ஓகேவா. சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலுக்கு பொன்னால் கூரை வைந்து பாருங்க, மதுரையில சிதம்பரத்துல உள்ள நடராஜர் கோவிலுக்கு பொன்னால் கூரை வேந்து பொன் வேய்ந்த சோழன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா முதலாம் பராந்தகன். சரியா. பொன் வேய்ந்த, அவருக்கு என்னென்ன பட்ட பெயர்கள்லாம் பாருங்க, மதுரை கொண்டான், ஈழமும் மதுரையும் ஈழமும் கொண்டான். இப்போ பொன் வேய்ந்த சோழன் என்றும் தில்லையம்பலத்து பொன்கூரை வேய்ந்த தேவன் என்றும் புகழப்பட்டான். ஓகேவா. சோ சிதம்பரத்தில் உள்ள நடராஜன் கோவிலுக்கு பொன்னாலான கூரையை செஞ்சதுனால பொன் வேய்ந்த சோழனும் தில்லை அம்பலத்து பொன் கூரை வேய்ந்த தேவன் அப்படின்னும் வந்துட்டு முதலாம் பராந்தகன் வந்து அழைக்கப்படுறாரு. ஓகேவா. முதலாம் பராந்தகன் வெட்டி ஏரிகள், அவர் என்னென்ன ஏரி வந்துட்டு வெட்டியிருக்காரு பாருங்க. வீரநாராயண ஏரி. ஓகேவா. வீரநாராயண ஏரி, சோழ சிங்கபுரத்து ஏரி, சதுர்வேதி மங்கள ஏரி. ஓகேவா. இதெல்லாமே வந்துட்டு முதலாம் பராந்தகன் வெட்டிய ஏரிகள். அடுத்தது தக்கோலம் போர்ல வந்து என்ன பண்ணுவாரு இவரு, கிருஷ்ணதேவராயரிடம் தோற்றுவாரு. தக்கோலம் போரில் ராஷ்டிர கூட மன்னன் கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற கிருஷ்ணா வந்து யாரு, கிருஷ்ணதேவராயர் அப்படின்னா ராஷ்டிர கூட மன்னன். சோ இவருகிட்ட தக்கோலம் போர்ல இறந்துருவாரு. சோ முதலாம் பராந்தகன் வந்து எந்த போர்ல உயிர் நீத்தார் அப்படின்னா தக்கோலம் போர்ல வந்து இறந்துருவாங்க. ஓகேவா. பிற்கால சோழர்களுக்கு அப்புறமா சோழ அரசின் மைய பகுதி எது, காவிரி ஆற்றின் கழிமுக பகுதி தான் வந்து சோழ அரசின் மைய பகுதி. சோழ அரசு எப்படி சொல்லலாம், சோழ நாடு அப்படி இல்லைன்னா சோ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ நாடு இல்லைன்னா சோ நாடு ரெண்டுமே. இதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது பேர் வந்து திருந்துடும், கோரமண்டல் அப்படின்னு மாறிடும். ஓகேவா. சோழ மண்டலம் ஐரோப்பியர்களின் உச்சரிப்பால் திரிபடைந்த வடிவம் தான் வந்துட்டு கோரமண்டல் அப்படின்னு வந்து ஐரோப்பியர்களால வந்துட்டு அந்த சொல்ல முடியாது. நம்மளோட சோழ ரா அப்படின்ற ஒரு இதுவே வந்து தமிழுக்கான ஒரு தனி சிறப்பான ஒரு எழுத்து, அதை வந்துட்டு சொல்ல முடியாது. அதனால அவங்க எப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க கோரமண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளை கட்டுப்படுத்தி அப்பகுதிக்கு சோழர்கள் வைத்த பெயர் மும்முடி சோழ மண்டலம். ஓகேவா. எந்த பகுதி, வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியை கட்டுப்படுத்தி சோழர்கள் வச்ச பெயர் தான் வந்து என்னது, மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் இயற்பெயர் பாருங்க. முதலாம் ராஜராஜ சோழனின் இயற்பெயர் அருண்மொழிவர்மன். அருண்மொழிவர்மன். பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜெயம் ரவி வந்துட்டு, ஜெயம் ரவி இல்ல, அவர் பேர் எனக்கு தெரியல. முதலாம் ராஜராஜ சோழன் இயற்பெயர் அருண்மொழிவர்மன். அந்த படத்துல வந்து ஒருத்தரையும் காட்டியிருப்பாங்க. சோ அவங்கள வச்சு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. முதலாம், சோ இவங்களோட அப்பா பேர் வந்து 2ஆம் பராந்தகன், அம்மா வந்து வானவன் மாதேவி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கணவர் வந்து ஒரு போர்ல இறந்துருவாரு. சோ அது அவங்க வந்து அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏறி இவங்களும் வந்துட்டு இறந்துருவாங்க. சரியா. முதலாம் ராஜராஜனோட ஆசான் வந்துட்டு கரூர் தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசான்னா கல்வி கற்றுத் தருபவர்கள் தான் வந்து ஆசான். சோ கரூர் தேவர். சரியா. கரூர் தேவர் வந்துட்டு முதலாம் ராஜராஜனோட ஆசான். முதலாம் ராஜராஜன் ராஜகுரு வந்து ஈசான சிவன் அப்படின்றவர். ஓகேவா. ஈசான சிவன்.
அடுத்து காந்தலூர் சாலை என்னும் இடத்தில், அதாவது திருவனந்தபுரம் சாலை என்னும் இடத்தில் சேர மன்னன் பாஸ்கரவர்மனை தோற்கடித்தவர் முதலாம் ராஜராஜன். இவர் வந்து நிறைய பேரை தோற்கடித்திருப்பாரு. சோ முதலாம் ராஜராஜன்ன்றது வந்துட்டு சாதாரணமா அவருக்கு அந்த வந்து பேரோ பட்டமோ வந்திருக்காது. நிறைய பேரை தோற்கடித்து அதுல முக்கியமானது மட்டும்தான் வந்து நீங்க படிக்க போறீங்க. காந்தலூர் சாலை என்னும் இடத்தில் சேர மன்னன் பாஸ்கரவர்மனை தோற்கடித்தவர் யாருன்னு கேட்ட பாஸ்கரவர்மனை தோற்கடித்தவர் முதலாம் ராஜராஜன். பாண்டிய மன்னன் அமரகு ஐந்தனை தோற்கடித்து பாண்டிய நாட்டில் சோழ பேரரசை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டா முதலாம் ராஜராஜன். பாண்டிய நாட்டுல சோழ பேரரசை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டா முதலாம் ராஜராஜன். எந்த மன்னன்? பாண்டிய மன்னன் அமரகு ஐந்தனை தோற்கடித்து அந்த பாண்டிய நாட்டிலேயே சோழ பேரரசை வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஏற்படுத்தி இருப்பாரு. அடுத்து இலங்கை அரசன் 5ஆம் மகிந்தாவை வென்று அனுராதபுரத்தையும் இலங்கையின் வடக்கு பகுதிகளையும் கைப்பற்றினார். ஓகேவா? சோ இலங்கை அரசோட 5ஆம் மகிந்தா இது வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. 5ஆம் மகிந்தாவை வென்று அனுராதபுரத்தையும் இலங்கையின் வடபகுதிகளையும் கைப்பற்றி இருப்பாரு. அடுத்து முதலாம் ராஜராஜன் வென்ற தீவு சோ முன்னீர் பழந்தீவு, அதாவது மாலத்தீவுன்னு சொல்லுவாங்க. முன்னீர் பழந்தீவு. சோ இது வந்துட்டு ஆப்ஷன்ல வந்துட்டு மாலத்தீவு அப்படின்னு இல்லாம முன்னீர் பழந்தீவு அப்படின்னு கொடுத்தாங்கனாலும் இதுதான் மாலத்தீவு, ரெண்டுமே ஒண்ணுதான். முதலாம் ராஜராஜன் வென்ற தீவு. இலங்கையை கைப்பற்றி அங்குள்ள புலனுருளாவை தலைநகராக்கி அங்கு ஒரு சிவன் கோவிலை கட்டினார். ஓகேவா? சோ இலங்கையை கைப்பற்றி அங்க வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு சிவன் கோயில வந்து கட்டியிருக்காரு. ஓகே. கல்யாணியை ஆண்ட சத்தியசரியாவிடம் இருந்து வேங்கியை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு அளித்தவர். ஓகேவா? சோ கல்யாணி அப்படின்றது வந்து ஒரு ஊர். கல்யாணியை ஆண்ட சத்தியாசரையாவிடம் இருந்து வேங்கி அப்படின்ற இன்னொரு ஊரை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு என்ன பண்ணிருப்பாரு, கொடையா கொடுத்திருப்பாரு. தன் ஆட்சி காலத்தில் நில அளவை முறைகளை அறிமுகம், இது ரொம்ப முக்கியமானது. யாரோட ஆட்சி காலத்துல நில அளவை முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜனோட காலத்துல தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரியா? இவரோட சிறப்பு பெயர்கள் எல்லாம் பாருங்க. மும்முடி சோழன், அருண்மொழி, சிவபாத சேகரன், ராஜகேசரி, ஜெயங்கொண்டான், காந்தலூர் சாலை, களமறு அருளியவன், திருமுறை கண்ட சோழன். இது எல்லாமே வந்துட்டு அவரோட சிறப்பு பெயர்கள். ஆப்ஷன்ல வந்துட்டு முதலாம் ராஜராஜன் கொடுக்காம இந்த பேர்ல ஏதாவது ஒரு பேர் கொடுப்பாங்க. சரியா? இந்த பெயர்கள்ல ஏதாவது ஒரு பேர் கொடுத்தாலும் முதலாம் ராஜராஜன் தான். ஓகே. ஓகே. முதலாம் ராஜராஜனை பற்றி கூறும் செப்பேடு எதுன்னு கேட்டா திருவாலங்காட்டு செப்பேடு. திருவாலங்காட்டு செப்பேடு அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது முதலாம் ராஜராஜன். சரியா? முதலாம் ராஜராஜன் நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் கட்ட அனுமதி அளித்து அதற்கு நன்கொடையாக வழங்கிய கிராமம் வந்து ஆனைமங்கலம். ஓகே. எந்த கிராமத்துல வந்து புத்த மடாலயம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு கிராமத்தை வந்து கொடையா கொடுப்பாங்க. அது எதுன்னா ஆனைமங்கலம். ஓகே. முதலாம் ராஜராஜன் நாகப்பட்டினத்தில் புத்த மடாலயம் கட்ட அனுமதி அளித்து அதற்கு நன்கொடையாக வழங்கிய கிராமம் ஆனைமங்கலம். முதலாம் ராஜராஜன் கிபி 1010ஆம் ஆண்டில் கட்டிய கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். ஓகே. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில வந்து கட்டியிருப்பாரு. அடுத்து தொகுக்கப்பட்ட நூல் வந்து தேவார. இவரோட ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்ட நூல் தான் வந்துட்டு தேவார பாடல்கள். ஓகே. அடுத்து இவர் என்ன பண்ணுவாரு, கிபி 1014ல இறந்துருவாரு. ஓகே. சோ கிபி 1014ல அவர் இறந்துருவாரு. அதுக்கப்புறமா இவரோட மகள் குந்தவையை கல்யாணம் பண்ணவங்க யாரு அப்படின்னா விமலாதித்தன். ஓகேவா? அதாவது முதலாம் ராஜராஜனோட மருமகன் யாருன்னா விமலாதித்தன். முதலாம் ராஜேந்திர சோழன் இயற்பெயர் வந்துட்டு என்னன்னா
சோ முதலாம் ராஜராஜனுக்கு அப்புறம் இப்ப யார் வர, அவங்க பையன் முதலாம் ராஜேந்திர சோழன். இவரோட இயற்பெயர் வந்து மதுராந்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவரோட ராஜகுரு யாருன்னா சர்வசிவன். இவர் அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனோட ராஜகுரு யாருன்னா சர்வசிவன். இவருக்கு இந்த முதலாம் ராஜேந்திரனை பத்தி சொல்ற செப்பேடுகள் எதுன்னு கேட்டா திருவாலங்காட்டு செப்பேடுகள், கரந்தை செப்பேடு, இது ரெண்டுமே வந்து முதலாம் ராஜேந்திரனை பத்தி சொல்லுது. ஓகேவா? திருவாலங்காட்டு செப்பேடு மட்டும் சொன்னா முதலாம் ராஜராஜனை பத்தி சொல்லுது. திருவாலங்காட்டு செப்பேடு பிளஸ் கரந்தை செப்பேடு அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனை பத்தி சொல்லுது. ஓகேவா? இவரு போர் புரிந்து வென்ற இடங்கள்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா இடத்துறை நாடு, அதாவது ரெய்ச்சூர், தோஆப்னு சொல்லுவாங்க, தோஆப் அப்படின்ட்டு. அதே மாதிரி வனவாசி, இது வந்து என்னன்னா கடம்பர் தலைநகர்னு சொல்லுவாங்க. கொல்லிப்பாக்கை, இது வந்து எங்க இருக்கு, ஹைதராபாத்ல இருக்கு. மண்ணை கடக்கம் அப்படின்னா மால்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அதான் இவங்களோட அப்பா வந்து யாரு, முதலாம் ராஜராஜன். அவங்களோட முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரனை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். சரியா? இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வங்க அரசன் மகிபாலனை தோற்கடிச்சு அங்க இருந்து நீர் எடுத்துட்டு வந்து, அதாவது அங்க கங்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாரு, சோழகங்கம் ஏரியில வந்து சேர்த்திருப்பாரு, கலந்திருப்பாரு. சோ வங்க அரசன் யார் அப்படின்னா மகிபாலனை தோற்கடித்து அங்க இருந்து கங்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வந்து சோழகங்கம் அப்படின்ற இடத்துல வந்து ஏரியில கலந்துருவாரு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப முதலாம் ராஜேந்திரன் வெற்றி கொண்ட இடங்கள்லாம் பாருங்க, ஈழ மண்டலம் முழுவதும், ஸ்ரீவிஜயம், கடாரம், மலேயா, தீபகற்பம், நிக்கோபார் தீவுகள், இது எல்லாத்தையும் வந்துட்டு அவர் வெற்றி கொண்டிருப்பாரு. சோ தமது வட இந்திய படையெடுப்பு வெற்றியை கொண்டாடும் விதத்தில் நிர்மாணித்த நகரம் கங்கை கொண்ட சோழபுரம். அதனால்தான் வந்து இவர் என்ன சொல்லுவாங்க, தமது வட இந்திய படையெடுப்பு வெற்றியை கொண்டாடும் விதத்தில் நிர்மாணித்த நகரம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். சரியா? அதனாலதான் இவர் என்ன சொல்லுவாங்க, கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதலாம் எழுப்பிய ஆலயம் ராஜேஸ்வர ஆலயம். ராஜராஜன் கட்டினது பிரகதீஸ்வரர் ஆலயம், முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினது ராஜேஸ்வர ஆலயம். ஓகே? விஜயாலயன் என்ன பண்ணிருப்பாரு, பிற்கால சோழர்களோட தலைநகர தஞ்சையில வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. இவரு தஞ்சையில இருந்து என்ன பண்ணுவாரு, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அவங்களோட தலைநகரை மாத்திருவாரு. தனது மகள் அமங்கா தேவியை வேங்கி சாளுக்கிய இளவரசன் ராஜராஜனுக்கு மனம் முடித்து கொடுத்தவர். தனது மகள் யாரு, அமங்காவை வந்துட்டு வேங்கி சாளுக்கிய இளவரசனுக்கு மனம் முடித்து கொடுப்பாரு. சரியா? இதோட வேறு பெயர்கள் அப்படின்னா உத்தம சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், கடாரம் கொண்டான், பண்டித சோழன், முடிக்கொண்டான், பரகேசரி. இது எல்லாமே வந்துட்டு முதலாம் ராஜேந்திரனுக்குரிய பெயர். இந்த மாதிரி மன்னர்களோட சிறப்பு பெயர்களை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, வேறு பெயர்கள், சிறப்பு, இது எல்லாத்தையும் வந்து நல்லா தெளிவா எழுதி வச்சுக்கோங்க நோட்ல. முதலாம் ராஜேந்திரனால் ராஜராஜேஸ்வரம் கோயில் கட்டப்பட இடம் எங்கன்னா மகாதிட்ட அப்படின்ற இடத்துல வந்து கட்டியிருப்பாங்க. ஓகே? முதலாம் ராஜேந்திரனின் மகள் அமங்காதேவி, அவங்களதான் வந்து என்ன பண்ணுவாங்க, வேங்கி சாளுக்கிய மன்னனுக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட பையன் தான் வந்துட்டு முதலாம் குலோத்துங்கன். சோ இவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரனோட பேரன். ஓகே? சாளுக்கிய மரபை சேர்ந்த சோழ மன்னர். இவர் வந்துட்டு சாளுக்கிய மரபை சேர்ந்த, ஏன்னா வேங்கி சாளுக்கிய, அவங்க அப்பா வந்து வேங்கி சாளுக்கிய மன்னர் தானே. சோ சாளுக்கிய மரபை சேர்ந்த மன்னன் வந்து யாருன்னா முதலாம் குலோத்துங்கன். இவர் வந்துட்டு சோழ நாட்டை வந்து என்ன பண்ணுவாரு, அந்த வேங்கி நாட்டோட இணைச்சிருவாரு. இணைத்த முதல் மன்னன். ஓகேவா? அடுத்து முதலாம் குலோத்துங்கனின் தலைநகரம், ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரம், ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் மாத்திட்டாரு இல்லையா. எப்படின்னா தஞ்சையில இருந்த
தலைநகரை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டு இவரு மாத்திருப்பாரு. ஓகேவா. மேலை சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனை தோற்கடித்து கலிங்கத்தை கைப்பற்றியவர். இவர் வந்து இப்போ வந்து முதலாம் குலோத்துங்கனை பத்தி படிக்கிறோம். இவர் வந்து என்னது, மேலை சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனை வந்து தோற்கடிச்சு என்ன பண்ணுவாரு, கலிங்கத்தை வந்து கைப்பற்றிருவாரு. அடுத்தது இவரை தோற்கடித்த மரபு எதுன்னு கேட்டா சாளுக்கிய சோழ மரபு. சோ முதலாம் குலோத்துங்கனை தோற்கடித்த மரபு எதுன்னு கேட்டா முதலாம் சாளுக்கிய மரபு வந்துட்டு இவங்களை தோற்கடிச்சிருவாங்க. ஓகே. கிபி 1107 முதலாம் குலோத்துங்கன் வணிக குழுவை அனுப்பிய நாடு ஸ்ரீ விஜயம். சரியா. ஸ்ரீ விஜயத்துக்கு வந்து என்ன பண்ணுவாரு, வணிக குழு வந்து அனுப்பியிருப்பாரு. கிபி 1110 கருணாகர தொண்டைமான் தலைமையில் அனுப்பப்பட்ட சோழர் படையை தோற்கடிக்கப்பட்ட கலிங்க மன்னன் அனந்தவர்மன். ஓகேவா. கருணாகர தொண்டைமான் தலைமையில் அனுப்பப்பட்ட சோழர் படையை தோற்கடித்த மன்னன் வந்து அனந்தவர்மன் வந்து என்ன பண்ணுவாரு, சோழ படையை தோற்கடிச்சிருவாரு. அடுத்து சீனாவிற்கு 72 பேர் அடங்கிய வணிகர் குழுவை இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அனுப்பி வச்சிருப்பாரு. சீனாவிற்கு 72 பேர் அடங்கிய ஒரு வணிக குழுவை அனுப்பிய மன்னன் யாருன்னு கேட்டா முதலாம் குலோத்துங்கன். சுங்க வரியை நீக்கியதால் முதலாம் குலோத்துங்கன் பெற்ற சிறப்பு பெயர் சுங்கம் தவிர்த்த சோழன். ஓகேவா. சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா முதலாம் குலோத்துங்கன். சரியா. இவங்களோட சிறப்பு பெயர்கள்லாம் பாருங்க. நிலமளந்த பெருமாள், திருநீற்று சோழன், சுங்கம் தவிர்த்த சோழன். ஓகே. இந்த சோழர்களோட முக்கியமான வளர்ச்சிக்கான காரணம் எதுவா இருந்துச்சு அப்படின்னா வேளாண்மை செய்யறதுதான் வந்துட்டு முக்கிய வளர்ச்சியா இருந்தது. முதலாம் குலோத்துங்கனின் சிறப்பு பெயர் பாருங்க, நிலமளந்த பெருமாள், திருநீற்று சோழன், சுங்கம் தவிர்த்த சோழன். இதெல்லாம் இவங்களோட சிறப்பு பெயர். அடுத்து முதலாம் குலோத்துங்கனை பத்தி சொல்ற நூல்கள் என்ன அப்படின்னா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், விக்ரம சோழன் உலா. இந்த 2 நூல்களுமே வந்துட்டு முதலாம் குலோத்துங்கனை பத்தி சொல்ற நூல்கள். இந்த 2 நூல்களை படிச்சா இவரை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முதலாம் குலோத்துங்க சோழன் நிர்வாகம் மற்றும் இராணுவ வெற்றியை பற்றி சொல்றது குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், விக்ரம சோழன் உலா. சரியா. குலோத்துங்க பிள்ளை தமிழ் இது அதாவது ரெண்டுமே தான். இவங்களை பத்தி சொல்ற நூல் அப்படின்னாலே குலோத்துங்க பிள்ளை தமிழ், விக்ரம சோழன் உலா. ஓகே. முதலாம் குலோத்துங்கன் ஆதரித்த புலவர்கள் பாருங்க, ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், கம்பர், புகழேந்தி. இவங்க எல்லாமே வந்துட்டு முதலாம் குலோத்துங்கன் ஆதரித்த புலவர்கள். பிற்கால சோழ மன்னர்களுள் திருமிகுந்த சோழன் அப்படின்னா மதிப்பு மிக்க சோழன், ரொம்ப உயர்வா சொல்றாங்க அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டா 2ஆம் குலோத்துங்க சோழனை தான் வந்து சொல்றாங்க. சரியா. கிபி 1205 மதுரையை கைப்பற்றி சோழ பாண்டியனா ஒரு நிமிஷம் ஓகே. கிபி 1205 மதுரையை கைப்பற்றி சோழ பாண்டியன். சரியா. மதுரையை கைப்பற்றி சோழ பாண்டியன் அப்படின்ற பெயரை சூட்டி கொண்டவங்க யாருன்னு கேட்டா 3ஆம் குலோத்துங்கன். 2ஆம் குலோத்துங்க சோழன் பத்தி இவ்வளவு பாருங்க. பிற்கால சோழன் திருமிகுந்த சோழன், மதிப்புக்குரிய சோழன் சொன்னவங்க யாருன்னு கேட்டா 2ஆம் குலோத்துங்க சோழன். அதே மாதிரி 1205 மதுரையை கைப்பற்றி சோழ பாண்டியன் அப்படின்ற பட்டம் சூட்டி கொண்டவர் யாருன்னு கேட்டா 3ஆம் குலோத்துங்கன். ஓகே. பிற்கால சோழர்களோட வீழ்ச்சிக்கு காரணம் எதுன்னு பாருங்களேன். பாண்டிய மன்னர்களின் எழுச்சி மற்றும் காடவராயன் போன்ற குறுநில மன்னர்களின் எழுச்சி. இந்த 2 மன்னர்களோட எழுச்சி தான் வந்து சோழர்களோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே.
மூன்றாம் ராஜேந்திர சோழனை வந்துட்டு போர்க்களத்துல தோற்கடிச்சிட்டு சோழ நாட்டை கைப்பற்றிய பாண்டிய மன்னன் வந்து ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் தான் வந்து என்ன பண்ணுவாரு, மூன்றாம் ராஜேந்திரவர்மனை வந்து தோற்கடிச்சிட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அதே மாதிரி பிற்கால சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள்லாம் பாருங்க, பெருமகன், உலகுடைய பெருமகன், உலகுடைய நாயனார், சக்கரவர்த்தி, திருபுவன சக்கரவர்த்தி. ஓகேவா, இதெல்லாம் அவங்க சூட்டிக்கிட்ட பட்டங்கள். சோழ அரசர்கள் தங்களை அழைத்து கொண்ட விதம் பாருங்க, தேவன், தம்பிரான் தோழன், கடவுளின் நண்பன். தேவன், தம்பிரான் தோழன், கடவுளின் நண்பன், இதெல்லாம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு சொல்லிக்கிட்ட பெயர்கள். ஓகே, ஆன்மீக குருவா நியமிச்சவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா ராஜகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாம் ராஜராஜனோட ராஜகுரு ஈசான சிவன். ஓகே, முதலாம் ராஜராஜனோட ராஜகுரு ஈசான. அதே மாதிரி முதலாம் ராஜேந்திரன் வந்து சர்வ சிவன். ரெண்டுமே வந்து முன்னாடியே பார்த்துட்டோம். அரசரின் ஆணைகள் பொறிக்கப்பட்ட இடங்கள், பனையோலைகள் அல்லது கோவில் சுவர்கள். இவங்களோட ஆணைகள்லாம் வந்து எதுல எல்லாம் வந்து பொறிச்சாங்க அப்படின்னா பனையோலை, கோவில் சுவர்கள். ஏன்னா பனையோலை இதெல்லாம் வந்துட்டு ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கோவில் சுவர்கள்லாம் வந்து நிறைய பேர் பார்க்க முடியும். அதனால அவங்களோட ஆணைகள்லாம் வந்துட்டு அங்கங்க எழுதி வச்சிருப்பாங்க. மூத்த மகனுக்கு வழங்கப்பட்ட உரிமை வந்துட்டு வாரிசுரிமை. அரசனின் மூத்த மகன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யுவராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெற உதவியாக அமர்த்தப்பட்ட பதவி எதுன்னு கேட்டா ஆளுநர்கள். முதல்ல அவங்கள ஆளுநர்களா இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த மன்னரா வந்து நியமிப்பாங்க. சோழத்தரசின் பெரும் பிரிவுகள் என்ன சொல்லுவாங்க, மண்டலங்கள் சொல்லுவாங்க. மண்டலங்களுக்கு அடுத்துதான் நாடு, நாடுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கூற்றங்களுக்கு அப்புறம் கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோழ அரசர்களோட ஒரு நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அழகுதான் வந்துட்டு கிராமம். சரியா? உள்ளாட்சி நிர்வாக பிரிவுகள், ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார், விவசாயிகளின் குறிப்புகள், இதெல்லாமே வந்துட்டு அதாவது ஊர்கள், இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு மிகச்சிறிய அழகுன்னு சொல்லுவாங்க. எதோட சோழ நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அழகுன்னு எதுன்னு கேட்டா கிராமங்கள் மற்றும் ஊர்கள். ஓகே, கிராம குடியிருப்பு பகுதிகளை என்ன சொல்லுவாங்கன்னா ஊர் நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம குடியிருப்புகள் பகுதிகளை ஊர் நத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம குடியிருப்பு பகுதிகள் ஊர் நத்தம் சொல்லுவாங்க. பிராமணர்களின் குடியிருப்பு பகுதிகள் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமணர்கள் குடியிருக்கிறத சதுர்வேதி மங்கலம் சொல்லுவாங்க. கிராம நிர்வாக குழுக்களின் உறுப்பினர்கள் வாரிய பெருமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வாரிய பெருமக்கள்னா என்ன அப்படின்னா கிராம நிர்வாக குழுக்களின் உறுப்பினர்கள் தான் வந்துட்டு வாரிய பெருமக்கள். சோ சோழ நிர்வாகத்தோட சிறப்பு அம்சமே வந்து என்னது, கிராமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நில உடைமையாளர்களுக்குன்னு தனியா ஒரு இடம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரின் சார்பாக, அதாவது ஊரின் சார்பாக பேசுவராக இருந்தவர்கள், நில உடைமையாளர்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஊர் சார்பா பேசுவாங்க. அவங்க இருந்த இடம் வந்து ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமண கிராமங்களை சேர்ந்தோர் சபையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஊரை பத்தி ஊருக்காக பேசுறவங்க ஊரார். அதே மாதிரி பிராமண கிராமங்களை சேர்ந்தோர் வந்து சபையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது நிர்வாகம், நிதி நிர்வாகம், நீதி வழங்குதல் ஆகிய பணிகளை இவங்க எல்லாமே பிராமண கிராமங்களை சேர்ந்தவர். சோ இவங்க சபையோர் வந்துட்டு இந்த சபையில இருக்கவங்களோட வேலை என்ன அப்படின்னா பொது நிர்வாகம், நிதி, நீதி இதை பத்தி எல்லாம் பேசுறதுதான் வந்துட்டு சபையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி நாடுகளை நிர்வகித்தோர் வந்து நாடார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடார் கிடையாது, நாட்டார்னு சொல்லுவாங்க. நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் இந்த நாட்டோட வேலைன்னா என்ன, நாடோடு தொடர்புடைய சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இவங்க அதாவது இவங்க வந்துட்டு பணியில இருக்காங்க. வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர் வந்து நகரத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகர்கள். சரியா? வணிகர்களோட குடியிருப்புகளை நிர்வகித்தவர் தான் வந்துட்டு நகரத்தார். சோழர் கால கிராம நிர்வாக முறை பற்றியும் குடவோலை முறை பற்றியும் கூறும் கல்வெட்டு. சரியா? கல்வெட்டு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன, உத்திரமேரூர் கல்வெட்டு தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். சரியா? சோ உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தாங்கனை பத்தினி நிறைய விஷயங்கள் சொல்லும். அதே மாதிரி சோழர் கால
குட ஓலை முறை அதை பத்தி எல்லாம் சொல்றது வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகே, சோ ஒரு கிராமத்தோட செயல்களை வந்து நிர்வகிக்கிற கண்காணிக்கிற பொறுப்பு வந்து யாருக்கு அப்படின்னா கிராம சபை அப்படின்ற ஒரு குழுவுக்கு தான் இருக்கு. ஓகே, இப்ப நமக்கு இருக்குல்ல கிராம சபை மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரிதான். அந்த கிராம சபையில உறுப்பினர்கள் எதன் மூலயமா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா குடவோலை முறையில தான் தேர்ந்தெடுப்பாங்க. குடவோலை முறைனா என்ன? குடவோலை முறைனா என்ன? ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒண்ணு பானையோ எதுலயோ ஒன்றுல என்ன பண்ணுவாங்க, ஓலையில அவங்களோட யார் யாரெல்லாம் வந்துட்டு இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்க பேர்லாம் எழுதி என்ன பண்ணுவாங்க, அது உள்ள போட்டுட்டு சின்ன குழந்தைய கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அவங்க எடுக்கிற பேர் தான் வந்துட்டு அந்த 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 சபைக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பிரம்மதேய கிராமம் வந்து உத்திரமேரூர் கிராமம். இந்த உத்திரமேரூர் கிராமத்தை பிராமணர்களுக்கு வழங்கியிருப்பாங்க. எதுக்கு? பிரம்மதேய கிராமம். சரியா? சோ நிர்வாக வசதிக்காக ஒவ்வொரு கிராமமும் பிரிக்கப்பட்ட முறை 30 குடும்பங்கள். சோ இந்த குடவோலை முறைக்காக என்ன பண்ணுவாங்க, குடவோலை முறையில ஜெயிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட நிர்வாக முறைக்காக ஒருத்தரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கிராமமும் அதாவது 30 குடும்பங்கள் இருக்கிறதா பிரிச்சிருவாங்க. 30 குடும்பம் சேர்ந்தது ஒரு வார்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருவாங்க. ஓகே, சோழர் காலத்துல என்னென்ன படைகள்லாம் இருந்தது பாருங்க. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, வலிமையான கப்பற்படை. இந்த படைகள்லாம் வந்து சோழர் கால படைகளோட போர்க்களத்துல ஒரு முக்கியமான என்ன சொல்றது, ஒரு முக்கியமான செயல்திறன் ஆற்றியது. தலைநகரில் படை முகாம் தலைநகரில் படை முகாமிட்டிருந்த இடம் வந்து படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு போருக்கு எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்களா, அங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தங்கிடுவாங்க. ஏன்னா அங்க இருந்து நமக்கு எதிர்த்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன வரணும், ஓகே போருக்கு ரெடி அப்படின்ற ஒரு சைகை வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இங்கேயே வந்துட்டு ஒரு கூடாரம் மாதிரி கட்டி தங்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து படை வீடு. புதிதாக அமைக்கப்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட புறக்காவல் படைகள், நிலப்படைகள். ஓகேவா? அடுத்து ஒரு படைப்பிரிவின் தலைவர், இது கேட்பாங்க. படைப்பிரிவின் தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா நாயகம் அல்லது படை முதலி அப்படின்னு சொல்லுவாங்க. படைப்பிரிவு, ஒரு படை இருக்கு, குதிரைப்படை, யானைப்படை, ஏதோ ஒரு படை, அதுக்கு ஒரே ஒரு படைப்பிரிவின் தலைவர் அப்படின்னா நாயகம் அல்லது படை முதலி அப்படின்னு சொல்லுவாங்க. படை தளபதி வந்து என்ன சொல்லுவாங்க, சேனாதிபதி அல்லது தண்டநாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. படை தளபதி அப்படின்னா சேனாதிபதி, தண்டநாயகம். அரசின் முக்கிய வருவாய் என்னவா இருந்துச்சு, நில வருவாயா மட்டும்தான் இருந்துச்சு. இந்த நில வருவாய்க்கு இன்னொரு பெயர் வந்துட்டு காணிக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. காணி. ஓகே, நிலவரியை நிர்ணயிக்க விரிவான நில அளவை பணியை செய்த அரசு பிற்கால அதாவது ஒரு கரெக்டான முறையில நிலவரியை வந்துட்டு நிலவரி கரெக்டான முறையில நிர்ணயிச்ச ஒரு அரசு அப்படின்னா அது பிற்கால சோழர்களோட அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அயல்நாட்டு வணிகர்களுக்கு விதிக்கப்பட்ட வரி, அயல்நாட்டு வணிகர்களுக்கு விதிக்கப்பட்ட வரிக்கு பேர் வந்து சுங்க வரி அப்படின்னு சொல்றாங்க. நில வருவாய் நிர்வாகத்துறை தலைவர் யாருன்னு கேட்டா புறவு வரி திணைக்கள நாயகம். நில வருவாய் நிர்வாகத்துறை தலைவர். ஓகேவா? நில வருவாய் நிர்வாகத்துறை தலைவர் யாருன்னு கேட்டா புறவு வரி திணைக்கள நாயகம். சரியா? திணைக்கள நாயகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிமை வரி வந்துட்டு யார் யார் செலுத்தணும்? குடிமை வரினா என்ன அப்படின்னா ஒரு நிலத்தை வந்து குத்தகைக்கு எடுக்கிறாங்க, அந்த குத்தகை எடுத்து அதுல வேளாண்மை செஞ்சு அதுல வர வருமானத்துல கொடுக்குற வரி தான் வந்து குடிமை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. வரி அதாவது வரி வசூலை முறைப்படுத்தின அரசன் யாருன்னு கேட்டா முதலாம் ராஜராஜ சோழன். முன்னாடியே பார்த்துட்டோம். வரியாக வசூலிக்கப்பட்ட நெல்லின் அழகு வந்துட்டு, நெல்லோட அழகு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, களம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? களம். வரியாக வசூலிக்கப்பட்ட நெல்லின் அழகு எது சொல்லுவாங்கன்னா களம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு களம் அப்படின்னா 28 கிலோ. ஓகே, ஒரு களம் அப்படின்னா எத்தனை கிலோ? 28 கிலோ. ஒரு வேலி அதாவது 6.5 ஏக்கர் நிலத்திற்கு வசூலிக்கப்பட்ட நிலவரி களம் 100 களம். சரியா? ஒரு களம் அப்படின்னா 28 கிலோ.
அதே மாதிரி ஒரு வேலி, அந்த 6.5 ஏக்கர் நிலத்திற்கு 6.5 ஏக்கர் நிலத்துக்கு எவ்வளவு களம் கொடுத்திருக்காங்க? 100 களம் கொடுத்திருக்காங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண் வகை எனும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர்கள். சரியா? வேளாண் வேளாளர்களின் ஒரு பிரிவினர் வந்து உழுக்குடின்னு சொல்றாங்க. வேளாளர்கள்னா என்ன? வேளாண்மை செஞ்சு அதுல வர காசை வந்து என்ன பண்ணுவாங்க? நிலவரியா கொடுக்குறவங்க. வேளாளர்களின் ஒரு பிரிவினர் தான் வந்து உழுக்குடி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நில உரிமையாளர்களாக இல்லாமல் பிரம்மதேய நிலங்களில் வேளாண்மை செய்து வந்தவர்கள் தான் வந்துட்டு உழுக்குடி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது வேளாண்வன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மொத்த விளைச்சல் இருக்கு. அதுல ஒரு பெரும் பகுதி இப்போ வந்துட்டு 10ல ஒரு 8 பகுதின்னு வச்சுக்கலாம். 10ல 8 பகுதி வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. யாருன்னா வேளாண்வன் சொல்லுவாங்க. உழுக்குடிக்கு வந்து மீதி இருக்க 2 பகுதி தான் கொடுப்பாங்க. சரியா? சமூகத்தில் உயர்நிலையில் இருந்தவர்கள் பிராமணர்கள், சமூகத்தில் கீழ் பணி செய் மக்கள். சரியா? பிராமணர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு உயர் குடியில இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்றாரு? கங்கை கொண்ட சோழபுரத்துல 16 மைல் நீளம் கொண்ட ஒரு தடுப்பணையை கட்டுறாரு. ஓகேவா? அந்த தடுப்பணைக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து பேர் வைக்கிறார். என்ன பேரு? ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்னா நீரில் கிடைத்த வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்ட ஒரு தூண் அப்படின்றதுதான் இதுக்கான பொருள். காவிரியின் கழிமுக பகுதியின் காவிரியோட கழிமுக பகுதியில சோழ அரசோட மைய பகுதி அதுதான். காவிரியோட கழிமுக பகுதி தான் வந்து மைய பகுதி. அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருந்ததுதான் வடி வாய்க்கால்கள் சொல்லுவாங்க. வடி வாய்க்கால்கள்னா என்ன அப்படின்னா, தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது தான் வந்து வடிகால் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால். நம்ம ஊர்ல வாய்க்கால் தான் இருக்கும்ல. சோ தேவையான நீரை வந்துட்டு அந்த வாய்க்கால் வழியா எடுத்துட்டு வருவாங்க. வடிகால் அப்படின்னா தேவையில்லாத நீரை என்ன பண்ணுவாங்க? திறந்து விட்டுருவாங்கன்னு அர்த்தம். வடக்கு தெற்காக ஓடும் நீர் வந்துட்டு வடிகால். இது வந்துட்டு வடிகால் வந்துட்டு வடக்கு தெற்கா ஓடும். அதே மாதிரி கிழக்கு மேற்கா ஓடுறது வந்து வாய்க்கால். சரியா? கிழக்கு மேற்காக ஓடுறது வாய்க்கால். ஊர் மக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடு என்னும் பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால் நாடு வாய்க்கால். ஊர் மக்கள் எல்லாருக்குமே யூஸ் ஆகுற ஒரு வாய்க்கால்னா ஊர் வாய்க்கால். அதே மாதிரி நாடு அப்படின்ற பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால் எதுன்னு கேட்டா நாடு வாய்க்கால். ஓகே? இந்த டயலாக் வந்து முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். யார் பாருங்க, அல்பெருனி வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னு. அவருக்கு அந்த முதலாம் ராஜேந்திரன் கட்டின அந்த 16 மைல் வாய்க்காலை பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? இது மாதிரி வாய்க்காலை வந்துட்டு நாங்க பார்த்து வியப்படை தான் முடியும், ஆனா அந்த மாதிரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? யாரு அப்படின்னா அரேபிய வரலாற்று ஆசிரியர் அல்பெருனி. ஓகே? ஓகே. ஏரி ஆயம். ஏரி ஆயம்னா என்ன? ஏரி ஆயம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பழுதடைஞ்சிச்சு அப்படின்னா அந்த அந்த பழுதடைந்ததை சரி செய்யறதுக்காக வாங்கப்பட்ட வரி தான் வந்துட்டு வசூலிக்கப்பட்ட வரி தான் வந்துட்டு ஏரி ஆயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளத்துக்கு பொறுப்பான மக்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குளத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு பொறுப்பான மக்கள் யாருன்னா குளத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ அரசர்களின் சமயம் என்னது? சைவம். ஓகேவா? பாருங்க, முதலாம் பராந்தகன் உத்தம சோழன் 2 பேருமே வந்துட்டு சைவ சமயத்தை வளர்க்க நிதி உதவியும் நிலக்கொடையும் அளித்த சோழ மன்னர்கள். ஓகேவா? சைவ சமயத்தை வளர்ப்பதற்காக
நிதி உதவி அளித்த மன்னர் யாருன்னு கேட்டா முதலாம் பராந்தகன் உத்தம சோழன். சரியா? அடுத்து சுவரோவியத்துல முதலாம் ராஜராஜனும் அவரோட மனைவியும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, சிவனை வணங்குவதாக சித்தரிக்கப்பட்டுள்ள ஓவியம் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், பெருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கோவில்ல முதலாம் ராஜராஜனும் அவங்களோட மனைவியும் சிவனை வழிபடுறதா வந்துட்டு ஒரு சுவரோவியம் இருக்கு அப்படின்றாங்க. சிவபாத சேகரன் என்பதன் பொருள் சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவன் அப்படின்னு அர்த்தம். சிவபாத சேகரன் அப்படின்னா இதுக்கான மீனிங் சிவனுடைய பாதத்தை இறுக பற்றியவன் அப்படின்ற பொருள். சைவ சித்தாந்த தத்துவத்தின் அடிப்படை நூல் எதுங்கிட்ட சிவஞான போதம். ஓகேவா? சிவஞான போதம்ன்றது சைவ சித்தாந்த தத்துவத்தின் ஒரு அடிப்படை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் ஆசிரியர் மெய்கண்டார். ஓகேவா? சிவஞான போதம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா மெய்கண்டார். ஓகேவா? அரசர்களின் 3 மாய நகரங்களை அழித்தவராக புராணங்களில் கூறப்படுபவர் யாருன்னு கேட்டா திரிபுராந்தகன் தான் வந்துட்டு நிறைய அரசர்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நகரங்களை அழித்தவராக புராணங்கள்ல சொல்றவர் யாருன்னா திரிபுராந்தகன். நடனங்களின் அரசர் நடராஜர் அல்லது ஆடல் வல்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. நடனங்களின் அரசர் யாரு? நடராஜன் அல்லது ஆடல் வல்லான். ஓகேவா? சமய மோதல்களால் சோழ நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகத்தில் உள்ள மேல்கோட்டைக்கு சென்றவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீ ராமானுஜர். சமய மோதல்கள், நிறைய சமயங்கள் வந்து தோன்றி அதுக்கான மோதல்கள் நடந்தப்போ சோழ நாட்டை விட்டு மேல்கோட்டைக்கு சென்றவர் யாருன்னு கேட்டா மேல்கோட்டை எங்க இருக்கு? கர்நாடகத்துல இருக்கு. அங்க போனவர் யாருன்னு கேட்டா ஸ்ரீ ராமானுஜர் வந்து அங்க போயிடுவாரு. அரசர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க புதைக்கிற இடத்துக்கு பேர் வந்துட்டு பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிப்படை. ஒரே நிமிஷம். ஓகே. அடுத்தது கோயில் கணக்காளர், கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்றது தேவகன்னி. தேவகன்னினா யாரு? கோயிலோட கணக்காளர், அப்படி இல்லைன்னா கடவுளின் பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் மேலாளர் அப்படின்னா கண்டேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டேசர் அப்படின்னா கோவில் மேலாளர்னு அர்த்தம். ராஜராஜனின் வாழ்க்கையை சித்தரிக்கும் ராஜராஜ நாடகம் தஞ்சை கோவில் நிகழ்த்தப்படும் திருவிழாக்கள். சோ ராஜராஜனோட வாழ்க்கையை பத்தி சொல்ற நாடகங்கள் வந்துட்டு தஞ்சை கோவில்ல நடத்தப்படும் திருவிழாக்கள்ல வந்து நடக்கும். அதுல எந்தெந்த திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை திருவிழா, கார்த்திகை திருவிழா, ஐப்பசி திருவிழா. இந்தந்த சித்திரை திருவிழா, இந்த 3 திருவிழாக்களிலும் போனீங்க அப்படின்னா நடக்கிறப்ப போனீங்கன்னா ராஜராஜனோட வாழ்க்கை முறையை வந்து அவங்க ஒரு நாடகமாவே போட்டு காமிப்பாங்க. சோ தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா தென்னிந்திய கட்டிடக்கலையின் மணிமுடி அப்படின்றாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் வந்துட்டு தென்னிந்திய கட்டிடக்கலையின் மணிமுடி அப்படின்னு சொல்றாங்க. பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்குரிய வேறு பெயர்கள் ராஜேஸ்வரம், தட்சிணமேரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்குரிய வேறு பெயர்கள் ராஜராஜேஸ்வரம், தட்சிணமேரு. சரியா? ராஜராஜேஸ்வரம், தட்சிணமேரு ரெண்டுமே வந்துட்டு பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கான வேறு பெயர்கள். ஓகேவா? இங்க வந்துட்டு என்னன்னா ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட விமானத்தின் எடை, அதாவது கருவறையின் மீது ஒரே ஒரு கல் வச்சிருப்பாங்க. அதோட எடை வந்து எவ்வளவுன்னா 80 டன். ஓகேவா? 80 டன் கல் தான் வந்துட்டு அதுக்கு மேல வச்சிருப்பாங்க கருவறைக்கு மேல. கருவறையின் வெளிச்சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்கள் லக்ஷ்மி, விஷ்ணு. கருவறை இருக்கு, அதோட வெளிச்சுவர்ல பொறிக்கப்பட்ட உருவங்கள் லக்ஷ்மியும் விஷ்ணுவோட உருவங்களும் பொறிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவன், பிச்சாடனார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிச்சை ஏற்கும் கோலத்தில் உள்ள சிவனுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? பிச்சாடனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை என்ற பெயரில் தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. ஓகே, நம்பியாண்டார் நம்பி தான் வந்து என்ன பண்ணுவாரு? சைவ சமய நூல்களை திருமுறை அப்படின்ற பெயர்ல வந்து தொகுத்திருப்பவர் நம்பியாண்டார் நம்பி.
தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டிய சோழ மன்னன் 2ஆம் ராஜராஜன். ஓகே, 2ஆம் ராஜராஜன் என்ன பண்ணிருப்பாரு, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில வந்து கட்டியிருப்பாரு. பெரிய புராண நிகழ்வுகளை கருவறை சுவரின் தளத்தில் குறுஞ்சிற்பங்களாக வடித்த கோவில். இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில்ல தான் வந்துட்டு பெரிய புராண நிகழ்வுகளை வந்துட்டு சிற்பமா வந்துட்டு வடிச்சிருப்பாங்க, குறுஞ்சிற்பமா செஞ்சிருப்பாங்க. அது எந்த கோயில் அப்படின்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். ஓகே, அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாரின் கதையை சித்தரிக்கும் சுவரோவியம் இடம்பெறும் கோயில் தாராசுரம் ஐராதீஸ்வரன் கோயில். ஓகேவா, இதுக்கு முன்னாடி தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில்ல வந்துட்டு என்ன குறுஞ்சிற்பங்கள்லாம் வந்துட்டு பெரிய புராண கதைகள் வந்து குறுஞ்சிற்பங்களா இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையை சித்தரிக்கும் ஓவியங்களும் வந்து சுவரோவியமும் இங்க இருக்கு அப்படின்றாங்க. சோழர்களின் அரசு நிர்வாகத்தில் சிறப்பு பெற்றிருந்த புலவர் வந்து சேக்கிழார். ஓகே, சேக்கிழார் விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் எனும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். சோ முதலாம் ராஜேந்திரனை பத்தி படிக்கும் போது அவர் என்னெல்லாம் வந்துட்டு பண்ணாரோ அது எல்லாத்தையுமே படிக்கணும். விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் அப்படின்ற கிராமத்துல வேத கல்லூரியை நிறுவியவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். ஓகேவா, அந்த வேத கல்லூரியில 14 பேர் வந்து ஆசிரியர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அப்பவே வேத கல்லூரி படித்த மாணவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டா 340 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த காலத்திலேயே 14 ஆசிரியர்கள் 340 மாணவர்களை கொண்டு வேத கல்லூரி வந்து விழுப்புரம் மாவட்டத்துல நடத்தப்பட்டுச்சு. சரியா, அந்த வேத கல்லூரியில என்னென்ன பாடம்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வேதம், இலக்கணங்கள், உபனிஷத்துக்கு வேதாந்தங்கள். ஓகேவா, உபனிஷத்துங்கள்னு சொல்லுவாங்க, வேதாந்தங்கள்னு சொல்லுவாங்க. சரியா, இது எல்லாமே வந்துட்டு வேத கல்லூரியில படிச்சாங்க, நடத்தப்பட்ட பாடங்கள். சோழர் காலத்தில் மேலும் தொடங்கப்பட்ட 2 வேத கல்லூரிகள் இருந்த இடங்கள் பார்த்தோம்னா திருபுவனை சமஸ்கிருத கல்லூரி எப்போ கட்டினாங்க அப்படின்னா கிபி 1048ல விழுப்புரத்துல. அதே மாதிரி திருமுக்கூடல் சமஸ்கிருத கல்லூரி 1061ல கட்டியிருப்பாங்க செங்கல்பட்டுல. ஓகே, அதே மாதிரி சோழர் காலத்துல தோன்றின மிக பெரும் இலக்கிய படைப்புகள் பெரிய புராணம், கம்பராமாயணம். ரெண்டும் வந்து இலக்கியங்கள். ஓகேவா, மணி கிராமத்தார் அப்படின்னா சோழத்துல உள்ள உள்ளூர் கிராம வணிக குழுக்கள் தான் வந்துட்டு மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வண்ணத்தார் அப்படின்னா அயல் நாட்டார் வணிக குழு. ஓகேவா, 5 வண்ணத்தார் அப்படின்னா அயல் நாட்டவரோட வணிக குழு. மணி கிராமம் அப்படின்னா உள்ளூர்ல இருக்க வணிக குழுக்கு பேர் வந்து மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் குழு இடம்பெற்ற அயல் நாட்டினர் யாருன்னு கேட்டா மேற்கு ஆசிரியர். ஒரே நிமிஷம். இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த 5 வண்ணத்தார்லாம் என்னன்னா கடல் கடந்து வணிகம் செய்வர்கள். அதாவது அந்த ஊர்லயே இருக்க மாட்டாங்க, அந்த ஊர்ல இல்லாம வெளியில போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வணிகம் செய்வாங்க. ஓகேவா, மணி கிராமத்தார் குழுவில் உள்ளவர்கள் செய்த வணிகம் உள்ளூர் வணிகம். அதான் முன்னாடியே சொல்லுது. இவ்விரு வணிக குழுக்களும் இணைந்த குழுக்கள் 500வர், திசை 1500வர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 2 வணிக குழுக்குமே பேரு என்ன அப்படின்னா 500வர் குழுன்னு சொல்லுவாங்க, திசை 1500வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வணிக தலைமை அமைப்பு இருந்த இடம் கர்நாடகாவில் உள்ள ஐஹோல். ஓகேவா, ஐஹோல்ல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வணிக தலைமை அமைப்பு இருந்த இடம். வணிக தலைமை இப்போ வந்துட்டு இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து பினான்ஸ் கமிஷன் ஒன்று, அது மாதிரி வணிக தலைமை அமைப்பு இருந்த இடம் வந்துட்டு எங்கன்னா கர்நாடகாவில் இருக்க ஐஹோல் அப்படின்ற இடத்துல இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி சோழர் காலத்துல இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள்லாம் பாருங்க, யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், பாக்கு, ஏலம், ஒளிப்புகும் புகா கண்ணாடிகள், பட்டு, பருத்தி இழை துணிகள். ஓகேவா, இது எல்லாமே வந்து இறக்குமதி பண்ணாங்க. ஏற்றுமதி பண்ணது சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபணங்கள், மிளகு, நெல், தானியம், உப்பு, இது எல்லாமே வந்துட்டு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. பிற்கால சோழர்கள்ல மிக முக்கிய இலக்கியங்கள் எதுன்னு கேட்டா குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ், கலிங்கத்து பரணி, மூவருலா, இது எல்லாமே வந்து பிற்கால சோழர்களோட ஒரு முக்கியமான இலக்கியங்கள்.
இலக்கண நூல் இது இலக்கியங்கள். அதே மாதிரி இலக்கண நூல் அப்படின்னா நன்னூல், நன்னூல், நேமிநாதம், வீரசோடியம் இது எல்லாமே வந்துட்டு இலக்கண நூல்கள். ஓகே. பிற்கால சோழர் கால இலக்கிய படைப்புகளில் மிக மிக முக்கியமானது எதுன்னு கேட்டா பாண்டிக்கோவை, தக்கயாக பரணி. பாண்டிக்கோவை, தக்கயாக பரணி இந்த 2 நூல்களும் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க. சரியா? இது வரைக்கும் வந்துட்டு பிற்கால சோழர்கள் வந்து முடிஞ்சிருச்சு. பிற்கால சோழர்கள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்ல வந்து விஜயாலயன்ல ஸ்டார்ட் பண்ணி இதுல வந்துட்டு என்னது முக்கியமான நூல்கள், அதோட இலக்கியங்கள், இலக்கண நூல்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். சரியா? இப்ப அடுத்தது வந்து பிற்கால பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக்க முடிஞ்சிடும். ஓகே. சோ தென்னிந்தியாவை ஆட்சி செஞ்ச குறிப்பிட்ட 3 ஆட்சியாளர்கள்ல முக்கியமானவங்க வந்து பாண்டியர்கள். சேர, சோழ, பாண்டியர்கள் இல்லையா? இப்ப பாண்டியர்களை பத்தி தான் பார்க்க போறோம். 3 பழமையான அரச வம்சங்களும் ஒருவர் யாரு அப்படின்னு கேட்டா பாண்டியர்கள். இந்த பாண்டியர்கள் தலைநகரம் வந்துட்டு ஒரு துறைமுகமாகவும் இருந்துச்சு. சோ எதுன்னு கேட்டா கொற்கை அப்படின்றாங்க. பல கல்வெட்டுகள். சோ மதுரையில தான் வந்து பாண்டியர்களோட பல கல்வெட்டுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பாண்டியர்களோட தலைநகரமே எங்கதான் இருந்தது? ஃபர்ஸ்ட் மதுரையில தான் இருந்தது. மதுரை, அதுக்கப்புறமா என்னது அங்கதான் வந்துட்டு அவங்க முக்கியமா ஆட்சி செஞ்சாங்க. அதனால அவங்களோட கல்வெட்டுகள் கிடைத்த பகுதி மதுரையில தான் நமக்கு நிறைய கிடைக்கும். பிற்காலத்தில் பாண்டியர்கள் தலைநகராக நிர்மாணித்த பகுதியாக என கருதப்படும் ஊர் வந்து எதுன்னு கேட்டா மதுரை. சரியா? சங்ககால பாண்டியர்களின் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்த ஊரும் மதுரை தான். ஓகே. பிற்கால சோழர்கள் வந்துட்டு முன்னாடி பார்த்தோம். அது எழுச்சி பெற்ற ஆட்சி செய்த காலம் பாருங்க கிபி 900 இருந்து 1300 வரை இருக்கலாம். சரி? அதே மாதிரி பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னா கிபி 1200 முதல் ஒரு நிமிஷம் 1200 முதல் 1500 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். பிற்கால பாண்டியர்கள் எழுச்சி பெற்று ஆட்சி செய்த காலம் கிபி 1200 இருந்து 1600. ஓகேயா? அதே மாதிரி இவங்க ஆட்சி செஞ்ச பகுதிக்குரிய பெயர்கள் பாருங்க. பாண்டி நாடு, தென் மண்டலம், பாணவ மண்டலம், தென்பாண்டி மண்டலம் இதெல்லாமே வந்து அவங்க ஆட்சி செஞ்ச ஊர்களுக்கான பெயர்கள். சரியா? அதே மாதிரி இந்த பாண்டி நாட்டை வந்து வளம் செழிக்க செய்த ஆறுகள் எதுன்னு கேட்டா வைகை, தாமிரபரணி ரெண்டும் வந்து பாண்டி நாட்டுக்குரிய ஆறுகள். அடுத்தது இந்த பாண்டிய நாட்டுல வந்துட்டு பாறைகளும் குன்றுகளும் மலைத்தொடர்களும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டிய நாட்டுல பாறை, குன்று, மலைத்தொடர் இதெல்லாமே வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாண்டிய நாட்டின் வட எல்லை எதுன்னு கேட்டா புதுக்கோட்டை வழியாக ஓடும் வெள்ளாறு தான் வந்து பாண்டிய நாட்டோட வட எல்லை. ஓகே. பாண்டிய நாட்டோட வட எல்லை வந்து பார்த்தோம்னா என்னது புதுக்கோட்டை வழியாக ஓடும் வெள்ளாறு. பாண்டிய நாட்டின் வட எல்லை வந்துட்டு வெள்ளாறு. ஓகே. அதே மாதிரி இதோட தென் எல்லை என்ன? பெருங்கடல் தான் வந்து தென் எல்லை. பாண்டிய நாட்டின் மேற்கு எல்லை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வந்துட்டு பாண்டிய நாட்டின் மேற்கு எல்லையா இருந்தது. ஓகேவா? கிழக்கு எல்லை வந்துட்டு வங்காள விரிகுடா. அதே மாதிரி இந்த களப்பிரர்கள் பின்பற்றிய சமயம் வந்து பௌத்தம் மற்றும் சமணம். சோ இந்த களப்பிரர்களிடம் இருந்துதான் வந்து பாண்டிய நாடு பகுதிகளை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க? பாண்டிய கடுங்கோன் வந்து கைப்பற்றி இருப்பாரு. ஓகேவா? குறிப்பிடும் ஓகே ஓகே. பாண்டிய கடுங்கோன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. அடுத்து ஏற்கனவே பார்த்தாச்சு. பாண்டிய நாட்டின் வட எல்லை ஓகே பார்த்தாச்சு. பாண்டிய மன்னர்கள்லயே ஒரு வலிமை மிக்க அரசனாக கருதப்படுபவர் யாருன்னு கேட்டா அரிகேசரி மாரவர்மன் தான் வந்துட்டு ஒரு வலிமை மிக்க அரசனா கருதப்படுறாங்க.
இவரை பத்தி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டா ஆற்று பகுதி கல்வெட்டு. சரியா? இவரை பத்தி சொல்ற கல்வெட்டு எதுன்னு கேட்டா ஆற்று பகுதி கல்வெட்டு. அதே மாதிரி அரிகேசரி மாறவர்மன் வெற்றி கொண்டதாக சொல்லும் கல்வெட்டு எது அப்படின்னா கூறும் மன்னர்கள் சேரர், சோழர், பல்லவர், சிங்களர். ஓகேவா? இந்த கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது? இந்த அரிகேசி மாறவர்மன் வந்துட்டு சேரர், சோழர், பல்லவர், சிங்களர்கள் எல்லாம் எல்லாரையும் வந்து வெற்றி கொண்டிருக்காரு அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? அடுத்து அரிகேசரி வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டா திருஞான சம்பந்தர். ஓகே, சமண சமயத்திலிருந்து அரிகேசரி மாறவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். ஓகே, அடுத்து சோ இவர் என்ன பண்ணிப்பாரு? அரிகேசரி மாறவர்மனின் கூன் நோயை தீர்த்து அருளியவர் திருஞான சம்பந்தர். சோ இதனால்தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு? சைவ சமயத்துக்கே அவர் வந்து மாறி இருப்பாரு. அதே மாதிரி 8000 சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியனாக அடையாளப்படுத்தப்படுபவர் அரிகேசரி மாறவர்மன். ஓகே, இந்த அரிகேசரி மாறவர்மன் 8000 சமண சமயர்களை என்ன பண்ணிருப்பாரு? கழுவேற்றி இருப்பாரு. சோ அதனால இவர் என்ன பண்ணுவாரு? சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்திற்கு மாத்திருப்பாரு திருஞான சம்பந்தர். ஓகே, மாறவர்மன் அரிகேசரிக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னா ஜட்டில பராந்தக நெடுஞ்சடையன் என்ற முதலாம் வரகுணன். முதலாம் வரகுணனோட பேர் தான் வந்துட்டு என்னது? ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து யாருன்னா முதலாம் வரகுணன். ஓகேவா? அதே மாதிரி இவர் ஜட்டில பராந்தக நெடுஞ்சடையன் என்றாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது வேள்விக்குடி செப்பேடு. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டா இவர் தான். ஓகேவா? அதே மாதிரி பாண்டிய அரசை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பேரரசாக மாற்றியவன் முதலாம் வரகுணன். ஓகேவா? இந்த பாண்டிய அரச வந்துட்டு என்னென்ன ஊர்கள்லாம் அவரு அதான் ஒண்ணு சேர்த்திருக்காரு பாருங்க. தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த நாடுகள்லாம் ஒண்ணு சேர்த்து பாண்டிய அரசு அப்படின்ற ஒரு அரசை வந்து உருவாக்கி இருப்பாரு. இவர் கட்டின பேர் அதாவது ஜட்டில பராந்தக நெடுஞ்சடையன் கட்டின பெரும்பாலான கோவில்கள் வந்துட்டு விஷ்ணு கோயில்களாக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. ஓகே, 'இலங்கையில் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்திய ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னனை தோற்கடித்த பல்லவ மன்னன் யாருன்னு கேட்டா 3ஆம் நந்திவர்மன். ஓகே, இலங்கையில பிற்கால சோழர்களுமே வந்து இலங்கையை தோற்கடித்த மன்னன் அப்படின்ற இலங்கை அப்படின்ற டாபிக் ஒரு முக்கியமான இதுவா இருக்கும். அதே மாதிரி இலங்கையில் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்திய ஸ்ரீ வல்லபன் என்ற பாண்டிய மன்னனை தோற்கடித்த பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன். ஓகே, 13ஆம் நூற்றாண்டில் செல்வாக்கு பெற்ற அரச வம்சமாக மாறியவர்கள் யாருன்னு கேட்டா பாண்டியர்கள். ஓகேவா? 13ஆம் நூற்றாண்டுல செல்வாக்கு பெற்ற அரச வம்சமாக இருந்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா பாண்டியர்கள். இவங்களோட புகழ்பெற்ற தலைநகர் எதுன்னு கேட்டா மதுரை. ஓகேவா? இவங்களோட துறைமுகம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா காயல்பட்டினம். அதாவது பெருந்துறைமுகம் வந்து காயல்பட்டினமா இருந்தது. சோ முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி செய்த காலம் இந்த கிபி 1251 இருந்து 1268 வரைக்கும் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. அடுத்து தமிழகம் முழுவதும் தன் ஆட்சியை நிறுவி ஆந்திராவில் உள்ள நெல்லூர் வரை தன் அதிகாரத்தை செலுத்திய பாண்டிய மன்னன் முதலாம் சடையவர்மன். தமிழகம் முழுவதும் தன் ஆட்சியை நிறுவி ஆந்திராவில் உள்ள நெல்லூர் வரை, தமிழகம் இல்லாம ஆந்திராவிலும் தன்னோட ஆட்சியை நிறுவியர் யாருன்னு கேட்டா முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். ஓகேவா? அடுத்து பொய்சாளர்களை கட்டுப்படுத்தி ஜடாவர்மன் என்று அழைக்கப்பட்டவர். இந்த சடையவர்மன் சுந்தர பாண்டியன் தான் வந்துட்டு ஜடாவர்மன் அப்படின்ற பேருக்குரியவர். ஏன் அப்படின்னா ஹொய்சாளர்களை கட்டுப்படுத்தியிருப்பாரு. ஓகே, ஹொய்சாளர்களை கட்டுப்படுத்தினால்தான் அவருக்கு ஜடாவர்மன் அப்படின்ற பேர் வந்திருக்கும். ஓகேவா?
மாலவ பகுதியின் அரசன் வீர சோமேஸ்வரனை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு, இந்த முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. இவர் யாரு, ஜடாவர்மன். இவர் வந்து கண்ணனூர் அப்படின்ற இடத்துல வந்து தோற்கடிச்சிருப்பாரு. யாருன்னா வீர சோமேஸ்வரன். இவர் வந்து மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரனை இந்த கண்ணனூர் பகுதியில வந்து தோற்கடிச்சிருப்பாரு. முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் நியமித்த கூட்டரசர்கள் விக்கிரபாண்டிய வீரபாண்டியன், விக்கிரபாண்டியன் வீரபாண்டியன் ரெண்டு பேருமே வந்து ஜடாவர்மன் வந்து நியமித்த கூட்டரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் பகுதிகளை சேர்ந்த குறுநில தலைவர்கள் மீது தன் அதிகாரத்தை செலுத்தியவர் முதலாம் சடையவர்மன். சோ இந்த வட தமிழகத்துல இருக்க இந்த ஊர்கள் மீதெல்லாம் தன்னோட அதிகாரத்தை செலுத்தியவர் யாருன்னு கேட்டா சுந்தரபாண்டியன். சரியா? சிதம்பரம், ஸ்ரீரங்கம் கோவில்களின் கூரைகளுக்கு பொன் வேய்ந்து பொன்வேய் பெருமான் என்று அழைக்கப்பட்டவன் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஓகேவா? பொன்வேய் பெருமான் எந்த கோவில்? சிதம்பரம், ஸ்ரீரங்கம் கோவில்களின் கூரைகளுக்கு, சிதம்பரம் ஸ்ரீரங்கம் கோவில்களின் கூரைகளுக்கு பொன்னால் ஆன கூரையை வந்து வேந்து கொடுத்ததுனால என்ன சொல்லுவாங்க, பொன்வேய் பெருமான் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டு, 40 ஆண்டுகள் வந்து வெற்றிகரமா ஒரு ஆட்சியை நடத்துறது யாருன்னு கேட்டா மாரவர்மன் குலசேகர பாண்டியன். சரியா? மாரவர்மன் குலசேகர பாண்டியன். இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, சேரர்களை தோற்கடித்து கொல்லம் பகுதியை கைப்பற்றதுனால கொல்லம் கொண்டான் அப்படின்ற பேரை வந்து பெயரால வந்து அழைக்கப்படுறாரு. யாருன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன். ஏன் அப்படின்னா சேரர்களை தோற்கடித்து எந்த இடத்துல, கொல்லம் அப்படின்ற பகுதியில தோற்கடித்ததுனால கொல்லம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சோ இவரோட ஆட்சி காலத்துல தான் வந்து என்ன பண்ணுவாரு, வெனிஸ் நகர பயணி, மார்கோ போலோ, இஸ்லாமிய இவங்க 3 பேரும் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? எங்கன்னா காயல் பட்டினத்துக்கு வருகை தந்திருப்பாங்க. மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட ஆட்சி காலத்துல காயல் பட்டினத்துக்கு வருகை தந்திருப்பவங்க வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ, இஸ்லாமிய வரலாற்று அறிஞர் வாசப், 2 பேரும் வந்து வருகை தந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வெனிஸ் நகர பயணி இவர் வந்து ரெண்டு தடவை காயல் பட்டினத்துக்கு வந்திருப்பாரு. அந்த ஆண்டுகள் வந்து ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கிபி 1288 ஒண்ணு, கிபி 1293 ஒண்ணு. சரியா? மார்கோ போலோ இந்த 2 ஆண்டுகளிலுமே வந்துட்டு காயல் பட்டினத்துக்கு வந்திருப்பாரு. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டுகள். ஓகேவா? அடுத்து மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இரு மகன்கள் யாருன்னா சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன். ஓகே, இது 2 பேரும் வந்துட்டு மகன்கள். யாரோட மகன்கள்? மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட மகன்கள். இந்த மாரவர்மன் குலசேகர பாண்டியனை வந்துட்டு என்ன பண்றாங்க, அடுத்ததான் அவங்க மகன் வந்து கொன்னுடுறாங்க. மூத்த மகன் சுந்தர பாண்டியன் கொன்னுட்டு என்ன பண்றாங்கன்னா ஆட்சிக்கு நெக்ஸ்ட் அவர் ஆட்சியை வந்து கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி உள்நாட்டு போர்ல வென்று சுந்தர பாண்டியனிடம் இருந்து ஆட்சியை கைப்பற்ற வீரபாண்டியன். ஓகேவா? வீரபாண்டியன் என்ன பண்றாரு, சுந்தர பாண்டியனே வந்துட்டு அவங்க அப்பாவை கொண்டுட்டு தான் என்ன பண்றாரு, ஆட்சிக்கு வர்றாரு. அவர்கிட்ட இருந்து ஆட்சியை பிடுங்கிறது யாருன்னா வீரபாண்டியன். ஓகேவா? தப்பி சென்று அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம், அதாவது இங்க வீரபாண்டியன் வந்துட்டு சுந்தர பாண்டியனை அதாவது கொல்ல ட்ரை பண்ணி அந்த ஆட்சியை பிடிக்கும் போது அவர் தப்பிச்சு எங்க போயிடுறாரு, அலாவுதீன் கில்ஜி கிட்ட அடைக்கலம் ஆயிடுறாரு. ஓகேவா? சோ அங்க அடைக்கலமானதும் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவாரு, தன்னோட மாலிக் கஃபூர், இவர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஆளுநர், அவருக்கு மாலிக் கஃபூர் தான் எல்லாமே. ஓகேவா? அவரு அலாவுதீன் கில்ஜி மாலிக் கஃபூர் கிட்ட சொல்லி மதுரைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படையெடுத்து மதுரை வந்து மதுரையை சென்று அடைவாங்க. எந்த ஆண்டுனா கிபி 1311 மதுரைக்கு போயிடுவாங்க. ஓகேவா?
சோ அலாவுதீன் கில்ஜின், இப்ப அலாவுதீன் கில்ஜின் நாங்க படிச்சோம்ல, சோ அவரோட அரசவை கவிஞரா இருந்தவர் யாருன்னு கேட்டா அமீர் குஸ்ரு. ஓகே, அமீர் குஸ்ருன்றவர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட அரசவை கவிஞர். ஓகே, மதுரையிலிருந்து எடுத்து சென்ற பொருட்களாக அமீர் குஸ்ரு கூறியவை பாருங்க. மதுரையிலிருந்து மாலிக் கஃபூர் வந்து மதுரை மீது படையெடுத்து அங்கிருந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்துட்டு போயிடுவாரு. சோ அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, யானைகள், 5000 குதிரைகள், 500 மூட்டைகளில் வைரம், முத்து, மரகதம், மாணிக்கம், நகைகள், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவாரு, மாலிக் கஃபூர் வந்து கொள்ளையடிச்சிட்டு வந்துருவாரு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா, சொக்கநாதர் கோவிலையும் என்ன பண்ணுவாரு, இடிச்சு ஏராளமான செல்வங்களை எடுத்து மாலிக் கஃபூர் வந்து எடுத்துட்டு போயிடுவாரு. பாண்டிய அரசர்கள் வந்து தங்களை அழைத்து கொண்ட பெயர்கள் பாருங்க. கூடல் கோன், கூடல் நகர் காவலன், மதுரப்புற பரமேஸ்வரன். ஓகேவா, கூடல் கோன், கூடல் நகர், மதுரப்புற பரமேஸ்வரன், இதெல்லாம் பாண்டிய அரசர்கள் தங்களை அழைத்து கொண்ட பெயர்கள். அதே மாதிரி அவங்க சூட்டி கொண்ட பட்டங்கள்லாம் பாருங்க. அதியராசன், பாண்டிய மகராசன், மன்னன், அவனிசேகரன், ஏக வீரன், சகல புவன சக்கரவர்த்தி. பிற்கால பாண்டியர்களுக்கு சமஸ்கிருதத்தில் அமைந்த பட்டங்கள் கோதண்டராமன், கோலாகலன், புவனக வீரன், கலியுகராமன், இதெல்லாம் இவங்களுக்கு சூட்டி கொண்ட பட்டங்கள். ஓகே, பாண்டியர்களோட ராணுவத்தை பலப்படுத்துறதுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட குதிரைகள், அது எந்த நாட்டு குதிரைகள்னா அரேபிய குதிரைகள். ஓகேவா, அதுதான் வந்து ஒரு பலம் நிறைந்த குதிரை. அதனால அவங்களோட படை வந்து ஒரு பலமிக்க படையா ஆக்குறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அரேபிய குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சாங்க. அதே மாதிரி அந்த வேளாண் நிலத்தினோட தன்மையை அறிந்து அதுக்கு வரிகளை விதிப்பவர் யாருன்னு கேட்டா நாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நில அளவீடுகளின் போது நில அளவுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அது அளவு முறை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 14 மற்றும் 24 அடி நீளம் உள்ள கழிகளை வச்சுதான் என்ன பண்ணாங்க, அதை அளவீடு செஞ்சாங்க. அதே மாதிரி சாலபோகம் அப்படின்னா பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தான் வந்துட்டு சாலபோகம். தட்டார் காணி அப்படின்னா இரும்பு உலோக வேலை செய்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தட்டார் காணி அப்படின்னு சொல்லுவாங்க. சாலபோகம் அப்படின்னா பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தான் வந்துட்டு சாலபோகம். தட்டார் காணி அப்படின்னா இரும்பு உலோக வேலை செய்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் தான் வந்துட்டு தட்டார் காணி அப்படின்னு சொல்லுவாங்க. தச்சர் மானியம் அப்படின்னா தச்சர்னா மர வேலை செய்யறவங்க, சோ அவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம் தான் வந்துட்டு தச்சர் மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவிற்கு வழங்கப்பட்ட நிலம் பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ட விருத்தி அப்படின்னா கல்வி கற்பிக்கும் பிராமண குழுவிற்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து எதுன்னு கேட்டா பட்ட விருத்தி. ஓகேவா, சோழ ஆட்சியின் உள்ளாட்சி முறை போன்றே பாண்டியர்களின் கிராம நிர்வாகம், சபைகள், குழுக்கள் இருந்ததாக கூறும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. ஓகேவா, இந்த மானூர் கல்வெட்டு வந்துட்டு சோழ நாட்டை போலவே உள்ளாட்சி முறையை பத்தி சொல்றது மானூர் கல்வெட்டு. சோழர்களோட உள்ளாட்சி முறையை பத்தி சொல்றது உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேவா, அதே மாதிரி பிராமணர்களுக்கு மங்களம், சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் தான் வந்துட்டு மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாண்டியர்கள் காலத்தில் செல்வாக்கு மிக்க பிராமணர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள் பிரம்மாதிராஜன், பிரம்மராஜ்யன். ஓகேவா, இதெல்லாம் பாண்டியர் காலத்துல பிராமணர்கள் சூடிக்கொண்ட பட்டங்கள். சரியா, பாண்டியர்களுக்கு அரேபிய குதிரைகளை இறக்குமதி செய்து தந்த அரபு தலைவன் யாருன்னா மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன். சோ அவங்களோட படைகளை வந்து வலிமை மிக்க படையா மாத்துறதுக்கு அரேபிய குதிரைகளை இறக்குமதி பண்ணாங்க. அதுக்கு உதவியவர் யார் அப்படின்னா மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன். ஓகே, நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.